உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல நீங்க காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசையா இருக்கும், ரைட்? தொடர்ந்து 1 hour or 2 hours, பட் பலவீனத்தினால அது செய்ய முடியாம போயிடும். அதனால டெம்டேஷன்ஸ் அதிகமாகும், உங்க மாம்சம் தான் அதிக பலப்படும். பொறுமை, நிதானம், ஆவியானவர் கொடுத்த தெளிவான மனது இருக்காது. சந்தேகங்கள், பயங்கள், ஓவர் திங்கிங், மெயினா மனிதர்களுக்கு பயப்படுறது, பர்சன்ஸை கிராட்டிஃபை பண்ணி அவங்கள பிரியப்படுத்தி நடத்தி காட்ஸ் பிரசன்ஸை இழக்கிறது, கோவங்கள், எரிச்சல்கள், கெட்ட கனவு, இச்சைகள், இது எல்லாமே வரும். இந்த அசுத்தமான சுமைகளையும் சோகங்களையும் இருட்டான பிசாசின் பிரசன்னத்துல வாழ்ந்து மத்த காரியத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்ந்து கஷ்டப்பட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி இன்செக்யூரான லைஃப் வாழ்றதுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு குப்பை என்று எண்ணிட்டு மேபி உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுற பிரேயர்ல டெய்லி 1 hour or 2 hour உங்க ரூம்ல டோர் லாக் பண்ணிட்டு ஏசப்பாவை தேடி அவரை உங்க லைஃப்ல இன்வைட் பண்ணி கிட்ட பேசி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை உங்க கண்களை திறக்க சொல்லி கேட்டு மனம் மாறும் இருதயத்தை கேட்டு அளவில்லாத சந்தோஷத்தின் பாதையில நடக்கலாம். பிகாஸ் அவர் சொல்றாரு எரேமியா 29ல, you will seek me and find me when you search for me with all your heart. I will be found by you, says the Lord, and I will bring you back from the captivity. பிகாஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். ஆனா பிரேயர் பண்றப்போ உங்களுடைய சுமைகள், குற்ற உணர்ச்சி என்கின்ற கண்டம்னேஷன், தல பாரங்கள், அவரை உணர முடியாமல் போதே அப்படின்னு ஃபீல் பண்றது, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற எண்ணங்கள், காட் உங்களை கண்டுக்காத மாதிரியான ஃபீலிங், பிரேயர் பண்ணாம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போக நேரிடும். பட் அது எல்லாமே பொய் தான். காட் சொல்றாரு, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். ஆல் த நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. காட் சொல்றாரு, இஃப் யூ ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம் ஐ வில் டூ தட். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ நீங்க ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்றப்போவே இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்துல வருகிறேன் அப்படின்னு சொல்றப்போவே நீங்க தேவனுடைய சமூகத்துல நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கண், உங்க உணர்வு, உங்க மாமிசம் சொல்லும் தனியா தான் இருக்கிற, உலகத்துல இருக்கிற. பட் அது உண்மை கிடையாது. காட்ஸ் வேர்ட் சொல்லுது ரோமர் 3ல, let God be true and every man a liar. அவர் ஒருவர் மாத்திரமே தான் சத்தியம், மத்த எல்லாமே பொய் தான். உங்களை நேசிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நம்பாம ஏன் உங்களை வெறுக்கிற, மயக்கிற, அழிச்சு ஏழ்மையாக்கி பாதாளத்துல தள்ளணும் விரும்புற உங்க எதிராளி ஆகிய பிசாசுக்கு செவி கொடுக்குறீங்க?